चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 5/6/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ஆன்மீக வாழ்க்கையின் கடமையே விக்காரியை நிர்விக்காரி ஆக்குவதாகும். எப்பொழுதும் தன்னை உலகமாற்ற காரியத்தில் சகயோகியாக இருந்து அதே ஈடுபாட்டோடு இருக்கிறேன் என்று புரிந்து நடந்து கொண்டிருக்கிறீர்களா? எது பாப்தாதாவின் காரியமோ அதுவே என்னுடைய காரியம் என்ற இந்த நினைவு இருக்கின்றதா? எப்படி தந்தை அனைத்து சக்திகள் மற்றும் குணங்களின் கடலாக இருக்கின்றாரோ அதேபோல் தன்னையும் நிரம்பியவராக அனுபவம் செய்கிறீர்களா? தன்னுடைய பலகீனமான எண்ணம் மற்றும் சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்யும் சக்தியில் பலம் வந்துவிட்டதா? ஏனென்றால் எதுவரை தன்னை மாற்றிக்கொள்ளும் சக்தியில் பலம் இல்லையோ அதுவரை உலக மாற்றத்தை செய்ய முடியாது. எனவே இதுவரை எந்த அளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று தன்னை பாருங்கள். எண்ணத்தில், வார்த்தையில், காரியத்தில் லௌகீகத்திலிருந்து அலௌகீகமாக எத்தனை சதவிகிதம் ஆகியிருக்கிறது? லௌகீகத்தை அலௌகீகமாக ஆக்குவதுதான் பரிவர்த்தனையாகும். இந்த சக்தி அனுபவமாகிறதா? எந்த ஒரு லௌகீக பொருள் மற்றும் நபரை பார்த்தும் அலௌகீக சொரூபத்தில் பரிவர்த்தனை செய்ய தெரிகிறதா? பார்வையை, உள் உணர்வை, எண்ண அலைகளை, வாயுமண்டலத்தை லௌகீகத்திலிருந்து அலௌகீகமாக மாற்றும் பயிற்சி இருக்கின்றதா? எப்பொழுது பிராமணர்களின் ஜென்மமே அலௌகீகமாக இருக்கிறது என்றால் எப்படி அலௌகீக ஜென்மம், அலௌகீக தந்தை, அலௌகீக பரிவாரம் என்றிருக்கிறது என்றால் அதே போலவே செய்யும் காரியமும் அலௌகீகமாக இருக்கின்றதா? பிராமண வாழ்க்கையின் விசேஷ காரியமே லௌகீகத்தை அலௌகீகமாக ஆக்குவதாகும். தன்னுடைய ஜென்மத்தின் காரியத்தின் கவனம் இருக்கின்றதா? இம்மாதிரி லௌகீகத்தை அலௌகீகமாக மட்டும் மாற்றுவதற்கான முயற்சியே அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அனைத்து பலகீனங்களிலிருந்தும் விடுவிக்க முடியும். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை என்னென்ன பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், நினைக்கிறீர்கள் மற்றும் காரியம் செய்கிறீர்களோ அவைகளை லௌகீகத்திலிருந்து அலௌகீகமாக மாற்றம் செய்யுங்கள். இந்த பயிற்சி மிகவும் சுலபமானது. ஆனால் கவனம் வைப்பதின் அவசியம் இருக்கின்றது. எப்படி உடலுக்கு தேவையான காரியங்களாகிய உணவு அருந்துவது, தண்ணீர் குடிப்பது, நடப்பது ஆகியவற்றை இயல்பாகவே சுலபமான முறையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படி உடலுக்கான காரியங்களையும் சேர்த்து ஆத்மாவின் மார்க்கம், ஆத்மாவின் உணவு, ஆத்மாவின் முயற்சி, அதாவது நடப்பது, ஆத்மாவாக சுற்றி வருவது, ஆத்மாவின் ரூபத்தை பார்ப்பது மற்றும் ஆத்மாவின் ரூபத்தை பற்றி என்ன நினைப்பது என்ற இவற்றை கூடவே செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் லௌகீகத்திலிருந்து அலௌகீக வாழ்க்கையை சகஜமாக அனுபவம் செய்வீர்கள். எந்த ஒரு லௌகீக நடவடிக்கைகளை ஒரு கருவியாக இருந்து செய்து கொண்டே தன்னுடைய லௌகீக காரியத்தின் ஈர்ப்பு மற்றும் சுமை தன் பக்கம் ஈர்க்காது, எப்படி லௌகீக காரியம் நடந்த போதிலும் அலௌகீக காரியத்தின் காரணமாக இரட்டை வருமானத்தின் அனுபவம் ஏற்படுகிறது என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீர்கள். அலௌகீக சொரூபமே ட்ரஸ்டி ஆகும். ட்ரஸ்டியாகி காரியம் செய்வதினால் என்னவாகும், எப்படியாகும் என்ற இந்த சுமை முடிவடைந்து விடுகிறது. அலௌகீக சொரூபம் என்றால் தாமரை மலருக்கு சமம். எப்படிப்பட்ட கீழான தரம் தாழ்ந்த சூழ்நிலை இருந்தாலும், என்ன அலைகள் இருந்தாலும் எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக இருப்பது. லௌகீக சேற்றில் இருந்த போதும் விலகி, அதாவது ஈர்ப்பிலிருந்து விலகி மற்றும் எப்பொழுதும் தந்தையின் அன்பிற்குரியவராக அனுபவம் செய்வார்கள். எந்தவிதமான மாயா நிறைந்த, அதாவது
விகாரங்களின் வசமாகிய நபரின் நெருக்கத்தினால் அவர் வசம் ஆக மாட்டார். ஏனென்றால் தன்னுடைய அலௌகீக காரியமாகிய வசமடைந்திருக்கும் ஆத்மாக்களை பந்தனத்திலிருந்து பந்தனமற்றவராக ஆக்குவது, விகாரியிலிருந்து விகாரமற்றவராக ஆக்குவது, அதாவது லௌகீகத்திலிருந்து அலௌகீகமாக ஆக்குவது சதா நினைவிருக்கும். இதுதான் அலௌகிக வாழ்க்கையில் நாம் செய்யும் காரியமாகும். வசத்தில் இருக்கும் ஆத்மாவை விடுவிப்பவர் அவரே வசமாக முடியாது. நாம் அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தை, ஆன்மீக சகோதரர்கள் ஆவோம். இந்த ஆன்மீக பார்வை நினைவில் இருப்பதால் தேகதாரி பார்வை, அதாவது லௌகீக பார்வை எதன் மூலம் விகாரங்களின் உற்பத்தி ஆகின்றதோ அந்த விதையே அழிந்துவிடும். எப்பொழுது விதை அழிந்துவிட்டது என்றால் பின்பு அநேக விதமான விஸ்தாரம் என்ற விகாரங்களின் மரம் இயல்பாகவே அழிந்துவிடும். இன்று வரையிலும் அநேக குழந்தைகளிடமிருந்து பார்வை சஞ்சலமாகிறது மற்றும் பார்வை தீயதாக ஆகிறது என்ற புகார் இருக்கின்றது. ஏன் இப்படி இருக்கிறது? எப்பொழுது லௌகீக தேகம், அதாவது உடலில் அலௌகீக ஆத்மாவை பார் என்று தந்தையின் கட்டளை இருக்கிறது என்றால் பின்பு உடலை ஏன் பார்க்கிறீர்கள்? ஒருவேளை பழக்கம் என்று கூறுகிறீர்கள், பழக்கத்தினால் கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள் மற்றும் அற்ப காலத்தின் ஏதாவது ரசனையின் வசமாகி விடுகிறீர்கள். இதன் மூலம் ஆத்மா பரமாத்மா பிராப்தியின் ரசனையில் இருந்து வரையிலும் இதுவரையிலும் அனுபவி ஆகவில்லை. பரமாத்மா பிராப்தியின் ரசனை மற்றும் தேகதாரி கர்மேந்திரியங்கள் மூலமாக அற்ப காலத்திற்கு பிராப்தியாகும் ரசனை இதனுடைய மிகப்பெரிய வித்தியாசத்தை அனுபவம் செய்யவில்லை. எப்பொழுது அற்ப காலத்தின் காதின் ரசனை, வாயின் ரசனை, கண்களின் ரசனை மற்றும் ஏதாவது கர்மேந்திரியத்தின் ரசனை ஈர்க்கிறது என்றால் அந்த நேரம் இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தின் இயந்திரத்தை உபயோகப்படுத்துங்கள். எப்பொழுது இந்த தேகத்தின் கவர்ச்சி, தேகத்தின் பார்வை, தேகம் மூலமாக பிராப்தியாகி இருக்கும் இந்த ரசனை பாம்பிற்கு சமமாக நிரந்தரமாக அழிக்கக்கூடியது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். இது பாம்பின் விஷமா அல்லது கவர்ந்திழுக்கும் ரசனையா? இருந்தும் அமிர்த ரசனையை விட்டுவிட்டு விஷத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவது என்ற இதை என்னவென்று கூறலாம்? அந்த மாதிரியானவரை ஞானம் நிறைந்தவர் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூற முடியுமா? வசமாகி இருக்கும் ஆத்மா எப்பொழுதும் பலகீனமாக மற்றும் தன்மேல் அதிருப்தியாக இருப்பார். இந்த காரணத்தினால் லௌகீகத்தை அலௌகிகத்தில் மாற்றம் செய்யுங்கள். முதல் பாடமான நான் ஆத்மா என்ற நினைவை உறுதியாக்குங்கள். ஆத்மா இந்த உடல் மூலமாக யாரை பார்க்கும்? ஆத்மா ஆத்மாவை பார்க்குமே அன்றி உடலை அல்ல. ஆத்மா கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்கின்றது. அப்படி மற்ற ஆத்மாக்களையும் காரியம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து இந்த ஆத்மாவும் காரியம் செய்து கொண்டிருக்கிறது என்று நினைவு இருக்கும். அந்த மாதிரி ஆன்மீக பார்வை உடையவராகி யாரை பார்த்தாலும் ஆத்மாவின் ரூபத்திலேயே பாருங்கள். இந்த பயிற்சியின் குறை இருக்கும் காரணத்தினால் பார்வை சஞ்சலமாகிறது. அவரே முதல் பாடத்தை உறுதியாக்கவில்லை, மேலும் மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க தொடங்கிவிட்டார். இந்த காரணத்தினால் தன்மேல் கவனம் குறைவாக இருக்கின்றது. மற்றவர்களுக்காக கவனம் அதிகமாக இருக்கிறது. தன்னை பார்ப்பதற்கான பயிற்சி குறைவாக இருக்கிறது. மற்றவர்களை பார்க்கிறீர்கள் என்றால் லௌகீகத்திற்கு பதிலாக லௌகீக ரூபம்தான் தென்படுகிறது. தன்னுடைய பலகீனங்களை குறைவாக பார்க்கிறீர்கள், மேலும் மற்றவர்களின் பலகீனங்களை அதிகமாக பார்க்கிறீர்கள். அலௌகீக உள் உணர்வு, அதாவது ஒவ்வொருவருக்காகவும் சுப பாவனை மற்றும் நன்மை பயக்கும் பாவனையோடு தொடர்பில் வருவது என்ற இதைத்தான் ஆன்மீக வாழ்க்கையின் ஆன்மீக உள் உணர்வு என்று கூறுவது. ஆனால் ஆன்மீக உள் உணர்வுக்கு பதிலாக உலகாய உள் உணர்வு, அவகுணங்களை தாரணை செய்யும் உள் உணர்வு, பொறாமை மற்றும் வெறுப்பை தாரணை செய்யும் உள் உணர்வின் காரணமாக ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக பரிவாரம் மூலமாக ஆன்மீக சகயோகத்தின் குஷி, ஆன்மீக அன்பின் பிராப்தியின் சக்தியை பிராப்தி செய்ய முடிவதில்லை. இந்த காரணத்தால் உலகாய உள் உணர்வையும் ஆன்மீக உள் உணர்வில் மாற்றம் செய்யுங்கள். அப்படி முயற்சி செய்வதில் பலகீனம் இருப்பதற்கான காரணம் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றம் செய்ய தெரியவில்லை. லௌகீக சம்பந்தத்திலும் அலௌகீக சம்பந்தம், அதாவது ஆன்மீக சகோதரன் சகோதரியின் நினைவை வையுங்கள்.
எந்தவிதமான சம்பந்தத்தின் பக்கம் லௌகீக சம்பந்தத்தின் ஈர்ப்பு இருக்கிறது, அதாவது பற்றுதலின் பார்வை செல்கிறது என்றால் லௌகீக சம்பந்தத்தினுள் தந்தையோடு அனைத்து அழியாத சம்பந்தத்தின் நினைவு மற்றும் தந்தையின் அனைத்து உறவுகளின் அனுபவத்தின் ஞானம் குறைவாக இருக்கும் காரணத்தால் புத்தி லௌகீக சம்பந்தத்தின் பக்கம் அலைகின்றது. எனவே அனைத்து சம்பந்தங்களின் அனுபவியானவர் ஆகுங்கள். பிறகு லௌகீக சம்பந்தத்தின் பக்கம் ஈர்ப்பு இருக்காது. முழு நாள் நடவடிக்கைகளின் இடையே லௌகீகம் மற்றும் அலௌகீகத்தின் வித்தியாசத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால் லௌகீகத்திலிருந்து அலௌகீகம் ஆகிவிடும். பிறகு இந்த புகார்கள் முடிவடைந்துவிடும். மீண்டும் மீண்டும் ஒரே புகார் செய்வது எதை நிரூபிக்கிறது? அலௌகீக வாழ்க்கையின் அனுபவம் இல்லை என்பதைத்தான். எனவே இப்பொழுது தன்னை மாற்றிக்கொண்டே உலகத்தை மாற்றுபவர் ஆகுங்கள். புரிந்ததா? மிகச்சிறிய விஷயம் புரிவதில்லையா? மிகப்பெரிய கான்ட்ராக்டையோ எடுத்திருக்கிறீர்கள். உலகிற்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கிறீர்கள். ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்தி கொடுப்போம் என்று சவால் விடுக்கிறீர்கள் அல்லவா? அழைப்பிதழில் என்ன எழுதுகிறீர்கள்? ஒரு நொடியில் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை வந்தடையுங்கள் மற்றும் முக்தி, ஜீவன் முக்தியின் அதிகாரி ஆகுங்கள். அப்படி உலகிற்கு சவால் விடுபவர்கள் தன்னுடைய உள் உணர்வு பார்வையை மாற்றம் செய்ய முடியாதா? மாற்றம் செய்த பிறகே விடுவோம், அதாவது வெற்றியாளர் ஆகியே காண்பிப்போம் என்று தனக்கே சவால் கொடுங்கள். நல்லது. ஒவ்வொரு எண்ணம், நேரம், உறவு மற்றும் நெருக்கம் ஆகியவற்றில் லௌகீகத்தை அலௌகீகமாக ஆக்கக்கூடிய அலௌகீக பிராமண வாழ்க்கையின் அனுபவியான உலக மாற்றத்தின் கூடவே சுயமாற்றம் மூலமாக உலகிற்கு சரியான வழியை காண்பிக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தையின் அனைத்து உறவுகளின் அனுபவியான அனைத்து பிராப்திகளின் ரசனையில் மூழ்கி இருக்கக்கூடிய, ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவம் செய்யக்கூடிய அனுபவியானவர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் ட்ரஸ்டியின் முக்கிய லட்சணமாக என்ன தென்படும்? யார் ட்ரஸ்டியாக இருப்பாரோ அவர் எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் லேசாக அனுபவம் செய்வார். இதுதான் அவருடைய முக்கியமான லட்சணமாகும். டபுள் லைட்டாக அனுபவம் செய்வார். உடலின் உணர்வுக்கான சுமையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் ட்ரஸ்டி என்று கூறுவது. ஒருவேளை தேக உணர்வின் சுமை இருக்கிறது என்றால் ஒரு சுமையின் கூடவே அநேக விதமான சுமை வந்துவிடுகின்றது. இந்த சுமைகளிலிருந்து விலகி இருப்பதற்கான சாதனம் ட்ரஸ்டி நிலை ஆகும். எனவே தேக உணர்வில் எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்று இதை சோதனை செய்யுங்கள். எப்பொழுது தந்தையின் குழந்தை ஆகிவிட்டீர்கள் என்றால் உடல், மனம், பொருளையும் சேர்த்து தந்தையின் குழந்தையாக ஆகிவிடுங்களேன். அனைத்தையும் தந்தைக்கு கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? எப்பொழுது கொடுத்து விட்டீர்கள் என்றால் தன்னுடையது என்பது எங்கிருக்கிறது? எப்பொழுது தன்னுடையது இல்லை என்றால் எந்த விஷயத்தின் மரியாதை வேண்டும்? ஒருவேளை மரியாதை வேண்டும் என்பது இருந்தால் இங்கிருந்து கொடுத்துவிட்டு பின்பு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது நிரூபணமாகிறது. இப்பொழுது கொடுத்தீர்கள், அடுத்த நேரம் எடுத்துக்கொண்டீர்கள். இந்த விளையாட்டை விளையாடுகிறீர்கள். ட்ரஸ்டி என்றால் என்னுடையது என்பது இல்லாத நிலை. எப்பொழுது என்னுடையது என்பதே இல்லாமல் ஆகிவிடுமோ அப்பொழுது பற்றுதலும் முடிவடைந்து விடுகின்றது. ட்ரஸ்டி பந்தனமுள்ளவராக அன்றி சுதந்திர ஆத்மாவாக இருப்பார். எந்த ஒரு ஈர்ப்பின் வசமாவது கூட ட்ரஸ்டி நிலை இல்லை. ட்ரஸ்டி என்றாலே சுதந்திரமானவர். சேவை ஸ்தானத்தில் சேவையின் பொறுப்பாளர் என்ற ரூபத்தில் இருக்கும் ஆத்மாக்களே அன்றி யாரும் என்னுடைய லௌகீக பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது எப்பொழுதும் புத்தியில் இருக்க வேண்டும். அனைவரும் ஆன்மீக சேவாதாரிகள். சிலர் சேவை செய்வதற்கு பொறுப்பாளராக இருக்கிறார்கள். சிலருக்கு சேவை செய்ய வேண்டும். லௌகீக சம்பந்தம் கூட சேவைக்காகத்தான் கிடைத்திருக்கிறது. இவர் என்னுடைய மகன் அல்லது மகள் என்று அப்படி கிடையாது. சேவையின் காரணமாக இந்த சம்பந்தம் கிடைத்திருக்கிறது. நான் கணவன், தந்தை, சித்தப்பா என்ற இந்த உறவு முடிவடைந்து விட வேண்டும். பிறகுதான் ட்ரஸ்டி ஆக முடியும். எப்பொழுது என்னுடையது என்பது இருக்கிறதோ அப்பொழுது நினைவானது மறந்த நிலையின் ரூபம் எடுத்து விடுகிறது. ஒருவேளை என்னுடையது முடிவடைந்து விட்டது என்றால் பற்றுதலை வென்றவராகி விடலாம். பற்றுதலை வென்ற நிலை என்றால் நினைவு சொரூபமாகும். பற்றுதல்தான்
தாய்மார்களுக்கு மிகப்பெரிய சோதனையாகும். ஒருவேளை தாய்மார்கள் பற்றுதலை வென்றவர்களாகிவிட்டார்கள் என்றால் வரிசை எண் முன்னுக்கு இருப்பார்கள். பாண்டவர்களுக்கு நம்பர் 1 ஆவதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பாண்டவர்கள் ஒருவேளை ஒருவரின் ரசனையின் நிலையில் ஒருமித்த புத்தி உடையவர்களாகிவிட்டார்கள் என்றால் நம்பர் 1 ஆகிவிடுவார்கள். பாண்டவர்களின் புத்தி மிக அதிகமாக அங்கு இங்கு அலைவதாக இருக்கும். எனவே பாண்டவர்களின் புத்தி ஒருமுனைப்பட்டதாகிவிட்டது என்றால் நம்பர் 1 ஆகிவிடுவார்கள். பொதுவாகவே பாண்டவர்களுக்கு வீட்டில் கூட ஒரு இடத்தில் அமர்வதற்கான பழக்கம் இருப்பதில்லை. ஸ்திரமாகி ஒரு இடத்தில் அமரமாட்டார்கள். எழுவார்கள், போவார்கள், வருவார்கள். இந்த பழக்கம் இருக்கும். புத்திக்கும் ஓடுவதற்கான பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அதனுடைய பாதிப்பு புத்தியில்தான் வருகின்றது. சக்கரவர்த்தி ஆக வேண்டுமென்றால் இப்படி சக்கரம் அடிக்க வேண்டும், அதாவது சுற்றி வர வேண்டும் என்றோ நினைக்கவில்லையே. இப்படி வீணாக சுற்றி வராதீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். பரதர்ஷன், மற்றவர்களை பார்க்கும் சக்கரதாரி ஆகாதீர்கள். அனைவரும் தன்னுடைய புதிய வாழ்க்கை, அதாவது பிராமண வாழ்க்கையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த போதையில் இருக்கிறீர்களா? அனைத்தையும் விட உயர்ந்த வாழ்க்கை பிராமண வாழ்க்கையாகும். புது ஜென்மம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஜென்மமாகும். அதைத்தான் ஆன்மீக தெய்வீக ஜென்மம் என்று கூறுவது. அப்படியானால் இந்த போதை இருக்கின்றதா? உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களின் எண்ணம், காரியம் எப்பொழுதும் சாதாரணமானதாகவே அன்றி உயர்ந்ததாக இருக்கும். எப்படி உலகத்தில் கூட ஒருவேளை ஏதாவது செல்வந்தர் பிச்சைக்காரனின் காரியம் செய்கிறார் என்றால் என்னவாகும்? அனைவரும் சிரிப்பார்கள் அல்லவா? அப்படி உயர்ந்த காரியத்திற்கு பதிலாக சாதாரண காரியம் செய்கிறார் என்றால் அனைவரும் என்ன கூறுவார்கள்? எனவே பிராமணன் ஒரு பொழுதும் வீணான எண்ணம் மற்றும் வீணான காரியத்தை செய்ய முடியாது. கேட்ட பிறகு கேட்டதை சொரூபத்தில் கொண்டு வருவது என்றால் நிரப்புவது. சொல்வதோ பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சங்கமயுகத்தின் விசேஷமே சொரூபத்தில் கொண்டு வந்து உலகிற்கு காண்பிக்க வேண்டும். சொல்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் சொரூபத்தில் கொண்டு வருபவர்கள் கோடியில் சிலர்தான். அப்படி நீங்கள் சொரூபத்தில் கொண்டு வருபவர்களை அன்றி கூறுபவர்கள் அல்ல. என்ன கேட்டிருக்கிறோமோ அதை எந்த அளவு சொரூபத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். சொரூபத்தில் கொண்டு வருபவரை எந்த மூர்த்தி என்று கூறலாம்? சாக்ஷாத் மற்றும் சாக்ஷாத்கார மூர்த்தி. அப்படியானால் நீங்கள் சாக்ஷாத்கார மூர்த்தி தான் இல்லையா? தன்னையும் சாக்ஷாத்காரம் செய்விப்பவர் மற்றும் தன் மூலமாக தந்தையின் சாக்ஷாத்காரமும் செய்விப்பவர். தன்னுடைய சாக்ஷாத்காரம் என்றால் மற்றவர்களுக்கும் தன்னுடைய ஆத்மீக சொரூபத்தின் சாக்ஷாத்காரம் செய்விப்பவர். அந்த மாதிரி சாக்ஷாத்காரம் செய்விப்பவரைத்தான் சொரூபமானவர் என்று கூறுவது. நீங்கள் அனைவரும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. வரதானம். பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகம் நிறைந்த நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண பவித்ர ஆத்மா ஆகுங்கள். தூய்மையைத்தான் சுகம் சாந்தியின் பிறப்பிடம் என்று கூறுவது. தூய்மையின்மையானது துக்கம், அமைதியின்மையின் அனுபவம் செய்விக்கும். பிராமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு நொடியும் சுகம் நிறைந்த நிலையில் இருப்பவர். துக்கமானதாக தென்பட்டால் கூட எங்கு தூய்மையின் சக்தி இருக்கிறதோ அங்கு துக்கத்தின் அனுபவமாக முடியாது. தூய்மையான ஆத்மாக்கள் மாஸ்டர் சுகம் கொடுப்பவர்களாகி துக்கத்தை ஆன்மீக சுகத்தின் சூழ்நிலையில் மாற்றம் செய்து விடுவார்கள். ஸ்லோகன். சாதனங்களை உபயோகித்து கொண்டே சாதனாவை, அதாவது இடைவிடாத பயிற்சியை அதிகரிப்பதுதான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்வுணர்வு ஆகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।